கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய ஆசீர்வாதத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. நேற்று தினத்திலும் நாம் பார்த்தோம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நேற்று ஆபிரகாமை குறித்து பார்க்கும் பொழுது இன்னைக்கு கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். ஆபிரகாமை குறித்து பேசணும்னா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கணும். இருந்தாலும் சில காரியங்களை மாத்திரம் ஆபிரகாமை குறித்து சொல்ல விரும்புகிறேன். அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் 17th chapter verse 1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்கிற அவருடைய நாமத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். 12ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்ன தேவன், வழி நடத்தின தேவன். ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஆபிரகாமோடு கூட தேவன் பேசினார். ஆனால் இங்கதான் அவருடைய நாமத்தை அங்க வெளிப்படுத்துகிறார். ஏன் சொல்றார் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் ஒரு விக்கிரக வழிபாட செய்து கொண்டிருந்தவர். விக்கிரகத்தை செய்து அநேகருக்கு விற்பனை செய்து கொண்டிருந்த தொழிலை செய்து கொண்டிருந்தவர். அவர் இந்த குரலை கேட்டு என்ன நினைச்சாரு, அந்த விக்கிரகத்தோடு கூட இதுவும் ஒரு கடவுள் என்பது போல் அவர் நினைத்து கொண்டு வந்தார். அவருக்கு புரிய வைப்பதற்கு தான் தேவன் சொன்னார், நான் அப்படிப்பட்டவர் அல்ல, நான் தான் மெய்யான தேவன், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பது வெளிப்படுத்தினார். சோத்திரம். ஆபிரகாம் உத்தமனாய் இரு என்று சொல்லி தேவன் சொல்றதை நாம பார்த்தோம். நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாய் இரு என்று சொல்லி. ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னார் அப்படின்னா, ஆபிரகாமை நம்ம எப்படி சொல்லுவோம்? விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லுவோம். ஆனா அவரே சில நேரத்துல விசுவாசத்துல கொஞ்சம் சோர்ந்து போனதை நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், ஜெனசிஸ் 16th chapter verse 2. சாராய் ஆபிரகாமை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, சாராயின் அந்த ஆகாரோடு கூட திருமணம் செய்யணும்னு சொல்லி அங்க சாராய் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தார். என்ன பண்ணாரா? செவி கொடுத்து ஆகார திருமணம் பண்றதுக்கு ஒத்து கொண்டார். ஆனா அப்பா என்ன சொன்னாங்க? சாராய் மூலமாக தான் குழந்தை பிறக்கும் என்று சொன்னார். ஆனா இங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு? சாராயின் வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு மறுமனையத்தையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை அங்க என்ன பண்ணிட்டாரு? அவரு நம்பல, விசுவாசிக்கல. அவர் அப்படி செய்ததுனால அப்பா அவரோடு கூட 13 வருடங்கள் பேசாம இருந்தாங்க. எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? அதே 16:16 ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்ற போது ஆபிராம் 86 வயதா இருந்தான். அடுத்த வசனம் பாருங்க, 17:1. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி. அப்ப முதல் வசனத்துல பார்க்கிறோம், 86 வயதா இருந்த ஆபிரகாம், அதுக்கப்புறம் அப்பா பேசினது 99 வயதுலதான் பேசினார். கிட்டத்தட்ட 13 வருடங்கள் அப்பா ஆபிரகாம் கூட பேசவே இல்லை. ஏன்னா கீழ்ப்படியாத நிமித்தம். அதே போலதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அப்பாவுடைய வார்த்தைக்கு என்ன செய்யணும்? நம்ம விசுவாசிக்கணும். அப்பா நம்மோடு கூட பேசின வார்த்தையை நம்ம விசுவாசிக்கல அப்படின்னா ஆண்டவர் நம்ம விட்டு தூரம் போகிற நிலைமை வரும். ஆனாலும் அப்பா திரும்ப தேடி வந்தாங்க. 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் கூட உடன்படிக்கை செய்தாங்க. அதை நாளைக்கு உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன். இப்பொழுதும் நாம் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலைய நேரத்திலும் நீங்கப்பா உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுறீங்க. என்னுடைய வார்த்தையை நம்புங்க, விசுவாசிங்க என்று சொல்றீங்க. ஆம் தகப்பனே, உங்களுடைய வார்த்தையை நம்பாத அந்த ஆபிரகாம் ஆம் தகப்பனே, 13 வருடங்கள் நீங்க அந்த ஆபிரகாமோட பேசாம இருந்தீங்க. ஏசப்பா, ஆம் தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தைக்கு எங்கெல்லாம் கீழ்ப்படியாமல் இருந்தாங்களோ அது எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இன்று உங்களுடைய பிள்ளைகள் மனம் திரும்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய ரத்தத்தினால நீர் கழுவுங்க, உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நீங்க சொன்னீங்கப்பா, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகள்
பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறும்படி இந்த காலை நேரத்துல நீர் கிருபை செய்கிறதுக்காய் சொல்றோம். எல்லா தடைகளை நீங்க அகற்றி போட்டு தேவாதி தேவன் புதிய நன்மையினால கிருபையினால நிரப்பி ஆசீர்வதிக்கிறேன். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து பாருங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாரையும் தேவன் ரட்சிக்கணும், ஆசீர்வதிக்கணும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.